ஒரே அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்தும் போது சாதாரண இழை விளக்குகளை விட வாயு நிரப்பப்பட்ட விளக்குகள் அதிக வெளிச்சத்தை தருகின்றன என்பது உண்மையா? அப்படியெனில் அது எப்படிச் சாத்தியம்? ஆமாம், ஒரே அளவிலான மின் நுகர்வில் சாதாரண இழை விளக்குகளை விட வாயு நிரப்பப்பட்ட விளக்குகள், மெர்குரி அல்லது சோடியம் ஆவி விளக்குகள் அல்லது டியோப்ளேட்டுகள் அதிக ஒளியை உமிழ்கின்றன என்பது உண்மைதான். அடிப்படையாக எந்தவொரு சாதாரண பொருளின் வழியாக மின்சாரம் பாயும் போதும் அந்தப் பொருளில் வெப்ப ஆற்றல் மற்றும் ஒளி ஆற்றல் ஆகிய இரண்டுமே உருவாகின்றன. இழை விளக்குகளில் டங்ஸ்டன் என்ற உலோகத்தால் ஆன ஒரு மெல்லிய கம்பி வழியாக மின்சாரம் பாய்கிறது. அந்தப் பொருளின் கட்டமைப்பால் வெப்பத்தை விட அதிக ஒளி உருவாகிறது. இருப்பினும் மின் ஆற்றலின் ஒரு பகுதி வெப்பமாக வெளியேறி வீணாகிறது. மேலும் இந்த வெளிச்சத்தின் அளவு அந்த டங்ஸ்டன் கம்பியின் நீளம் மற்றும் அதன் மேற்பரப்பை பொறுத்தே அமைகிறது. மெர்குரி ஆவி அல்லது சோடியம் ஆவி நிரப்பப்பட்ட விளக்குகளில் எலக்ட்ரான்கள் அந்த வாயுவின் வழியாக எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு நகர்கின்றன. இந்த வாயு மூலக்கூறுகள் எலக்ட்ரான்களை கடத்துவதில் சிறந்தவை. எலக்ட்ரான்கள் இந்த மூலக்கூறுகள் வழியாகச் செல்லும்போது ஒளியை உமிழ்கின்றன. இழை விளக்குகளுடன் ஒப்பிடும்போது இதில் வெப்பமாக வீணாகும் ஆற்றல் மிகக் குறைவு. இழை விளக்கில் ஒளி ஒரு மெல்லிய கம்பியில் மட்டுமே உருவாகிறது. ஆனால் இங்கு முப்பரிமாண இடைவெளியில் சுதந்திரமாக பரவியுள்ள வாயு மூலக்கூறுகள் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்வதால் அதிக பரப்பளவிலும் கன அளவிலும் ஒளி உருவாகிறது. இது ஒளியின் செறிவை அதிகரிக்கச் செய்கிறது. எல்இடி தொழில்நுட்பம் முந்தைய விளக்குகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இதில் வெப்ப இழப்பு என்பது மிக மிக குறைவு. இழை விளக்குகளில் கம்பி சூடாகி ஒளி தருகிறது. வாயு விளக்குகளில் வாயு வழியாக மின்சாரம் பாய்கிறது. ஆனால் எல்இடி இல் குறைக்கடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. மின்சாரம் பாயும் போது எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்தில் இருந்து மற்றொரு மட்டத்திற்கு மாறுகின்றன. இந்த மாற்றத்தின் போது உபரி ஆற்றல் நேரடியாக ஒளியாக மாறுகிறது. வெப்ப இழப்பு மிகக் குறைவு. விளக்கு நீண்ட நேரம் எரிந்தாலும் தொடுமளவிற்குச் சூடாகாது.